இந்த எக்ஸாம் இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய வீக்னஸ் எதுவுமே நீங்கள் மார்க் பண்ணலன்னா நல்லா தெரிஞ்சதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சுமாராக தெரிஞ்சதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த வருஷம் ஃபிசியோதெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் நீட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பழைய ஹால் டிக்கெட் இஸ் நாட் வேலிட். அந்த விதிமுறைகள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செய்து. அதே ஹாலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹலோ, தயவு செய்து தெரிஞ்சாலும் பேசாதீங்க. 180 180 360 மொத்தம் 720. இப்போ 180 மார்க்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸில் அப்படின்னா. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நீட் மறுதேர்வு, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல சிக்கல் அப்படின்னு நிறைய கேள்விகளும் எழுப்பப்பட்டே வந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கும் இந்த நீட் மறுதேர்வு, மாணவர்கள் என்னென்ன விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில இன்று நம்முடன் விருந்தினர் இணைஞ்சிருக்காரு கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீட் மறுதேர்வு நடக்க போகுது, அதை சுற்றி நிறைய கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது சார்? அதாவது ஃபஸ்ட்டு பாவம், இது வந்து பெரிய ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரெஷர். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்க்கறது இந்த ஃபஸ்ட் இப்போ எழுதுனாங்க இல்லைங்களா, இப்போ எக்ஸாம் வந்து எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது. இப்போ எத்தனை பேர் அப்போ எழுதுனாங்களோ அதோட எண்ணிக்கை குறைவாக தான் எழுத போகுது. ஏன்னா பீப்புள் ஆர், ஐ டோன்ட் நோ வெதர் லூசிங் ஹோப் ஆர், ஏன்னா படிச்சுட்டு அந்த மைண்ட் செட், அந்த லேர்னிங்லேருந்து திரும்பி வெளியே வந்து திரும்பி படிக்கணுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சில ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாமோட இந்த வருஷம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஓவரால் பார்க்கும்போது அந்த கேன்சல் ஆன எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அந்த கடுமையான விதிமுறைகள்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்ட் செட்டருக்கும் சரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக செட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். இது ஃபிசிக்கல், இது நாங்கள் எதிர்பார்க்குறது. ஸோ இப்போ கேன்சல் ஆன எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாடரேட்டாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. அடுத்தது வந்து நெவர் கிவ் ஹோப். இன்னும் டைம் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பி கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பயாலஜி. ஏன்னா 720 மார்க்கில் 360 மார்க் வந்து பயாலஜி தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி பயாலஜியில் மார்க் வாங்கினீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி. பட் கண்டிப்பாக போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் ரொம்ப குறைஞ்சது, அதாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துக்கும் ஆல்மோஸ்ட் 90 to 100 மார்க்ஸ் குறைஞ்சது. ஸோ இந்த வருஷமும் குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல சிக்கல்கள் இருக்கிறதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்குது சார் அதை சுற்றி? அதாவது நிறைய பேர் வந்து ஐயோ சார் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, எனக்கு பழைய ஹால் டிக்கெட் வச்சுட்டு போக முடியுமா? பழைய ஹால் டிக்கெட் இஸ் நாட் வேலிட். புது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணோம், பட் புது ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது சார், நெட்வொர்க் ப்ராப்ளங்கிறது, சர்வர் பிஸியாக இருக்குது, கவலையப்படாதீங்க. சப்போஸ் ஆகலைன்னா கூட அந்த ஹெல்ப்லைனில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ஒரு இமெயில் அனுப்புங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை கூட இமெயில் அனுப்புங்க, இது மாதிரி எனக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எப்படியும் நீங்கள் வந்து பிஃபோர் த எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக, இப்போனா ஒரே டைமில் எல்லாம் போகிறதுனால தெர் வாஸ் a ஹியூஜ் டிராஃபிக்கு, கொஞ்சம் சர்வர் அதுதான் அஃபிஷியலாக சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் பண்ணி இப்போது கடைசியாக வந்து நேற்று பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல சென்டர் இருக்குது அப்படின்னு பாருங்கள், என்ன டைமில் போகணும், ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் முன்னாடியே போகிறது பெட்டர். அந்த விதிமுறைகள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செய்து. என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு, என்ன வேர் பண்ணக்கூடாது, எல்லாமே நோ மெட்டாலிக்கு, நோ வாட்ச்சு, நோ வாட்டர் பாட்டில்ஸு, நீங்கள் வந்து ஹை ஹீல் ஷூ போடக்கூடாது, இது மாதிரி யூ ஷுட் நாட் ஹேவ் ஃபுல் ஸ்லீவ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தயவு செய்து என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடலாம், என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு தடவை அங்கே போய் அப்புறம் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம குறை சொல்ல முடியாது. தே ஹவ் ஆல்ரெடி கிவன். எந்த ரெகுலேஷன் இல்லாமல் அவங்க அது மாதிரி பண்ணால் நம்ம குறை சொல்லலாம். அவங்க ஆல்ரெடி கிவன், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் வந்து நிறைய முறைகேடு நடத்தினால அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுக்கிறாங்க. அது கஷ்டமாக தான் இருக்குது, உண்மை கஷ்டம்தான் அது. பட் வேறு வழி இல்லை. வி நீட் டு ஒப்ளைஜ் தி ரெகுலேஷன், அக்செப்ட் தி ரெகுலேஷன்ஸு. ஸோ இதெல்லாம் ஒரு தடவைக்கு 10 தடவை படிச்சுட்டு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமே என்ன பண்ணாங்க இது எல்லாமே. ஸோ தயவுசெய்து அது பண்ணுங்கள். அடுத்தது வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்து இந்த எல்லா ஹால்லையுமே மானிட்டரிங் இருக்குது.
இப்போது போன தடவை என்னாச்சுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் தானே நீங்கள்லாம். இப்போ உங்கள் ஹாலில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க. அதே ஹாலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹலோ. தயவு செய்து தெரிஞ்சாலும் பேசாதீங்க. அதெல்லாம் பேசும்போது ரெக்கார்ட் ஆகும்போது தே மைட் சஸ்பெக்ட் யூ. இதனால ஒருத்தருக்கு வந்து ரிசல்ட்டே வந்து வித்ட்ரா பண்ணி வித்ஹெல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. யூ ஆர் இன்ட்ராக்டிங் வித் இந்த ரூம் அப்படின்னு. ஸோ தெரிஞ்சால் வெளியே வந்து பேசுங்க, தப்பு கிடையாது. அந்த எக்ஸாமினேஷன் ரூமில் தயவு செய்து யார்கிட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. தெரிஞ்சாலும் வந்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஸோ இது எல்லாமே பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் மானிட்டர். ஏதாச்சும் ஒரு ஸ்கேம் நடக்கும்போது, அதாவது எங்கேயாச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணும்போது சில சீரியஸ் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது, உண்மைதான். பட் அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த அந்த டைமில் சரியாக நடந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும். இந்த நீட் மறுதேர்வு காரணமாக மருத்துவ சேர்க்கையில என்னென்ன தாக்கமெல்லாம் ஏற்படுத்தும்? மாணவர்கள் என்ன மாதிரியாக தயாராகணும்? இல்லை, கண்டிப்பாக இது ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் தான். ஏன்னா இப்போ வந்து இந்த நீட்டு மறுதேர்வு நடந்த பிறகு அதுக்கு வந்து எவாலுவேஷன் பண்ணி மார்க் வந்த பிறகு தான் மற்ற அட்மிஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மருத்துவ சார்ந்த படிப்புக்கு நடத்த முடியும். ஏன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிசன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீட் கேட்குறாங்க. ஏன் இந்த வருஷம் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் நீட்டு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற மற்ற மருத்துவ சார்ந்த படிப்புகள்லாம் வந்து நீட் இல்லாத சில படிப்புகள்லாம் இருக்குது. அப்போது அதுக்கெல்லாம் வந்து இது முடித்த பிறகு தான் பண்ண முடியும். ஏன்னா ஏன்னா மாணவர்கள் பயாலஜி எடுத்த மாணவர்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே எப்போவுமே மெடிக்கல் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற கவுன்சிலிங்லாம் நடக்குது. ஸோ மற்ற மருத்துவ சார்ந்த இல்லை பயாலஜி சார்ந்த படிப்புகளுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் டிலே ஆகுது. டிலே ஆகும்போதே உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்து அந்த ஆங்ஸைட்டி, பேரண்ட்ஸுக்கு ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாகுது. இப்போ உதாரணத்துக்கு கால்நடை மருத்துவம், இல்லை மீன்வளத்துறை, இல்லை அக்ரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிலே ஆகும்போது ஒரு ரெஸ்ட்லெஸ். ஏன்னா எக்ஸாம் மார்ச்சில் முடிஞ்சிட்டு இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 5 மந்த்ஸ் வந்து ஒரு மாணவனுடைய மைண்ட் செட்டு, ஏன்னா டிவி பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, அது பார்க்கும்போது திரும்பி அவன் காலேஜில் உட்காரும்போது டு கெட் பேக் இன் த லேர்னிங், அந்த ஆட்டிடியூட் வரத்துக்கு டைம் ஆகுது. ஸோ இது எல்லாமே சில பாதிப்புகள் ஏற்பட தான் செய்ய போகிறது. பட் இது வந்து வேறு வழி கிடையாது. இது வந்து டியூ டு அன்சீன் ஒரு ஃபோர்ஸினால தான் நடந்தது. ஸோ பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டோன்ட் கெட் வைல் அவே யுவர் டைம், ஒன்லி திங் ஸ்டார்ட் லேர்னிங் சம்திங். நான் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் சொல்வேன். கெட் பேக் டு யுவர் லேர்னிங் சிஸ்டம். டூ சம் லேர்னிங், டூ சம் ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ், இல்லை லேர்ன் சம் ஃபாரின் லாங்குவேஜ், லேர்ன் சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில். அந்த அந்த லேர்னிங்கை வந்து பிரேக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா பிரேக் திரும்பி அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணாலே யூ கேன் சர்வை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீட் தேர்வு இப்போ முதலாவதாக எழுத போறதுக்கும் மறுதேர்வை ஃபேஸ் பண்ண போறதுக்கும் நிச்சயமாக வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்குமே ஐயோ எப்படி இருக்க போகுது, மார்க் எப்படி இருக்க போகுது, கட் ஆஃப் டஃப்பாக இருக்குமா அப்படின்னு நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸே இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸாம் இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, டிப்ஸ் அப்படின்னா அது பி வெரி ஸ்ட்ராங், பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் தி ப்ரிப்பரேஷன். அந்த பழைய ப்ரிப்பரேஷன் மைண்ட் செட் எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட்டை பிரிங் பேக் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுக்கும் சொல்லுவேன், நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ புதுசாக எதுவும் படிக்காதீங்க. பழைய கொஸ்டின் பேப்பர்ஸு, என்சிஆர்டி புக்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸில் வந்து அதாவது பழைய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த தப்பு பண்ண இதை வந்து புக்கில் மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் வந்து இந்த பழைய கொஸ்டினில் தப்பு பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸோ அல்லது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்கிரேட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஷுட் நோ விச் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். சப்போஸ் நீங்கள் எதுவுமே உங்களுடைய வீக்னஸ் எதுவுமே நீங்கள் மார்க் பண்ணலன்னா, நல்லா தெரிஞ்சதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சுமாராக தெரிஞ்சதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம படிக்கும்போது ஓகே இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கோம் போன தடவை, இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வில் கான்சென்ட்ரேட் மோர். ஸோ பி கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் வீக்னஸ் அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்ட்ரெங்க்னஸ். பட் வீக்னஸ் தெரியணும், இந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம், இந்த 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 யூனிட் நம்ம வீக்காக இருக்கோம், இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த வீக்னஸ் பற்றி நம்ம படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். அதே வந்து சப்கான்சியஸாக உங்களுக்கு கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பெர்ஃபார்ம் பெட்டர் இந்த எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸோ அதனால் மேக் ஷுர் யூ ஷுட் நோ யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பி கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ஃபர்ஸ்ட் பயாலஜி, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்ஸு.
ஸோ ஃபிசிக்ஸில் வந்து நான் எப்பவுமே சொல்வேன், அதாவது இப்போ வந்து மார்க்ஸ் வந்து 180, 180, 360 மொத்தம் 720. இப்போ 180 மார்க்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸில் அப்படின்னா, மேக் ஷூர் யூ ஷுட் கெட் அட்லீஸ்ட் 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதில் கெமிஸ்ட்ரியில் வந்து 180க்கு வந்து யூ ஷுட் ஏபிள் டு கெட் அட்லீஸ்ட் 150. இதில் வந்து 360 அப்படின்னு வச்சுக்கோங்க. பயாலஜி அது இன்க்ளூட்ஸ் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. இந்த 360 மார்க்கில் அட்லீஸ்ட் 340 மார்க் மேலே வாங்குற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய டார்கெட் வந்து இந்த 720க்கு 600 மேலே வரும். ஏன்னா 600 மேலே வாங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல கவர்மெண்ட் காலேஜில் ஆல் இண்டியா லெவல்லையே கிடைக்கும். ஸோ இந்த டார்கெட் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீட் மறுதேர்வுக்கு மாணவர்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது குறித்து பல்வேறு விளக்கங்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.